அஸ்ஸலாம் அலைக்கும் வேர்ல்ட் கப் லியோனல் ஆண்ட்ரஸ் மெஸ்ஸி பயல்கடா. நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக ரொனால்டோக்கு வீடியோ போட்டாச்சு. இப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மையான மெஸ்ஸி கண்ணியை வெளில கொண்டு வரலாமா? ப்ரோ, ரெண்டு பேருமே கோட்ஸ் தான், ரெண்டு பேருமே ஈக்குவல் தான், கிடையவே கிடையாது. அந்த பேச்சுக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது. ஒரே ஒரு கோட், த கிரேட்டஸ்ட் ஃபுட்பால் பிளேயர் ஆஃப் ஆல் டைம்னா எவ்ரி ஹெட் மஸ்ட் பவ், எவ்ரி டங் மஸ்ட் கன்ஃபெஸ், த கிரேட்டஸ்ட் தேர் வாஸ், தேர் இஸ் அண்ட் தேர் வில் ஃபார்எவர் பி இன் தி ஹிஸ்டரி ஆஃப் ஃபுட்பால், லியோனல் ஆண்ட்ரஸ் மெஸ்ஸி. மெஸ்ஸி எல்லாம் இன்னொரு ஃபுட்பால் பிளேயர் கூட கம்பேர் பண்ணாலே அதை விட மிகப்பெரிய கிரைம் கிடையவே கிடையாது. மெஸ்ஸி ஸ்டாண்டர்ட்ஸ். கமர்ஷியலா ஜாலியா ஃபுட்பால் பாக்குறவங்களுக்கு வேணா ரொனால்டோட ஃபிட்னஸ், ரொனால்டோட பிசிக், ரொனால்டோட ஆட்டிடியூட் இதெல்லாம் பார்த்துட்டு தலைவரே ரொனால்டோ கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ப்ராப்பரா ஃபுட்பால் பாக்குறவனுக்கு, பால் நாலேஜ் உள்ளவனுக்கு 100% தெரியும். ஏன் பாதி ரொனால்டோ ஃபேன்ஸ்க்கே தெரியும் மெஸ்ஸி இஸ் த கிரேட்டஸ்ட் பிளேயர் ஆஃப் ஆல் டைம்னு. என்ன வெளியில ஒத்துக்க மாட்டானுங்க, கெத்து குறைஞ்சிரும்னு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, வேர்ல்டு கப்பே மெஸ்ஸி ஜெயிக்காட்டியும், அதாவது 2022 வேர்ல்ட் கப் அர்ஜென்டினா ஜெயிக்கலனே வச்சுக்கோங்க, போர்ச்சுகலே அந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டில் மெஸ்ஸி இஸ் த கிரேட்டஸ்ட்